கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு ராசி பலனை ஒரு ஜென்ம சனியை விட இது அஷ்டம சனி ரொம்ப பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பரிகாரம் தர்றதா நம்ம இந்த இதில் பேசியிருந்தோம். அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாளாக அது எப்படி இருக்குன்னாக்கா, சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்த்து குடும்ப ரீதியாகவும் பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வருமானங்கள் ரீதியாக பல பிரச்சனைகளை பண்ணுறாரு. வேலையே இல்லாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். சில பேர் வேலைக்கு போனாலும் வருமானம் கிடைக்காத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 50 ரூபா வேலை தான் அப்படிங்கிற சூழ்நிலையை பண்ணிக்கிட்டு இருப்பார். சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகள்கிட்ட விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். தொழில் ஸ்தானத்துலேயும் ப்ராப்ளங்களும், உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ப்ராப்ளங்களும், குழந்தை ரீதியான ப்ராப்ளங்களும் இது அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கும். நிறைய ஃபீஸ் கூட கட்ட முடியாத சூழ்நிலை. போன வருஷம் கட்டின ஃபீஸை கூட இன்னும் நான் வருமானம் பண்ணி இன்னும் கடன் அடைக்கல, அடுத்த ஃபீஸெல்லாம் வந்துருச்சியா, எப்படி நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி சேர்ந்து இருந்து ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா 2 பேருக்குள்ள மன கஷ்டங்கள் இது மாதிரிலாம் வந்திருக்கும். ஏதாவது கூட குறைச்சி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிற சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வெளியில் சொல்ல முடியாத மன கஷ்டங்களெல்லாம் கொண்டு போய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டே இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிமோச்சமாக என்ன பண்ணுறாருனாக்கா, 12ஆவது மாதம் தான் சனி மாறுறாரு. அதுக்கு முன்னாடி 5ஆவது மாதத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி வருது. குரு 11ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு உங்கள் ராசிக்கு. அப்படி பார்க்கும்போது மனைவி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும், குழந்தை ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும். ஆனால் வருமானங்கள் அதே அளவில் தான் இருக்கும். சிரமப்படுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க. முக்கியமாக 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால லோன் கிடைக்குங்க. ஏதாவது கடன் வாங்கி மொத்தமாக ஏதாவது கடன் வாங்கி பழைய கடனை கொஞ்சம் பரிசல் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் உள்ள காசை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இப்போ லோனை ஏதாவது மொத்தமாக வாங்கி அடைச்சிட்டு அதை கொஞ்சம் பெரிய லோனாக வாங்கிக்குவீங்க. பார்த்தா பெரிய கடனாக தெரியும் உங்களுக்கு. இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் இப்போதைக்கு காசு கிடைக்கிது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. இதை நம்ம 4ஆவது மாதம் 2024 பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கட்டிட தொழில்கள் ரீதியாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிஷினரியாக புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். வேலைக்காரங்க ஒழுங்காக கிடைக்க மாட்டாங்க, வேலைக்கு வர்றவங்க ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை மேலே கொஞ்சம் காசு கொஞ்சம் வசதியாக இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகளை பண்ணுற ஒரு நேரம் தான் இந்த நேரம் நடத்திக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் ராசி பலனில் குரு 11ஆம் வீட்டுக்கு வருது, 3ஆம் வீட்டை பார்க்க போது நல்லாயிருக்கும், எல்லா பிரச்சனைகளையும் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அதை நம்பிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுறாதீங்க. அதாவது 3ஆம் வீட்டையும் பார்க்குறது அது புதன் வீட்டை தான் பார்க்குறாரு. உங்கள் லக்னாதிபதிக்கு வேணால் அவர் நண்பராக இருக்கலாம். ஆனால் அந்த புதன் வீட்டை பார்த்து புதன் பலமாகும் போது அந்த புதனுக்கு சந்திரனை பிடிக்காதுங்கிற முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது உங்களோட புத்தியால் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக செஞ்சால் முன்னேறலாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே செய்ய மாட்டீங்க. செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு 6க்கு 6ல் மறைஞ்சி வேலை இல்லாத சூழ்நிலையை திடீர்னு சில பேருக்கு ஏற்படுத்தும். கொஞ்சம் அதாவது அவங்க சொந்த ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிங்க. குரு சனியின் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. குரு ஒரு செவ்வாயின் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா உழைப்பீங்க, அதுக்கான காசு கொஞ்சம் பத்தாமல் சிரமப்படுவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். குரு புதன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய கம்யூனிகேஷன் மூலியமாக நிறைய விஷயங்களை செயல்படுவீங்க. அதில் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் நன்மையை தரும். இந்த குரு பயிற்சியான பிறகு வீடு மாற்றம் சில பேருக்கு இருக்கும். வீடு மாற்றி போவீங்க. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு இருக்கும், அதை கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. சில பேர் புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்த்தா கடன் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சிடாதீங்க. எதுலேயுமே 12ஆவது மாதம் வர்ற வரையும் உங்களுடைய பண விஷயங்களில் வரவு செலவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியிலும் வார்த்தைகளை கவனமாக பேசணும். சொந்தக்காரங்க மத்தியில் பல பிரச்சனைகளை வச்சுருக்குது. இவ்வளோ நாளாக சொந்தக்காரங்க மத்தியில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது யாராவது ஒரு ஆள் தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருப்பார். அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு குணமாகும். இப்போ உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் போய் நிற்கிறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 9ஆம் வீடு ரொம்ப அற்புதமான வீடு. அதில் ஒரு முக்கால் பாவர் போய் நிற்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 1.5 மாதம் கழித்து தான் அது கஷ்டம் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது செயல்பாடுகள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க, புதுசாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை நிறுத்தி வச்சுக்கிங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்கிறது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு 1.5 மாதம் கழித்து பண்ணுங்கள். ஏதாவது புதிய செயல்களை செஞ்சுட்டு
செஞ்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் கழிச்சு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகா அப்பயே சொன்னாங்களே அப்படின்ட்டு. எப்பொழுதுமே அனுபவித்த பிறகு தான் சில பேர் வந்து இதை கவனிப்பாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான், ஆகா இது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இதை வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குரு வந்து 11ஆம் இடத்துல வர்றது 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் லக்னம் வேறு வேறு, ஜாதகம் வேறு வேறு. ஏன் இதெல்லாம் கவனப்படுத்துகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா அது கெடுதல் பண்ண போகுதுன்னு அர்த்தங்க. கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் செயல்பாடுகளால் தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு 50% வெற்றி அடைவீங்க. தன்னால் இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி செய்வோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் அப்படி இப்படின்னு உள்ளே போய் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் நிற்கிறாரா, கரெக்டாக நண்பர் ரீதியாக ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு தான் அது தெரியும். அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். பரிகாரங்களை கொஞ்சம் வித்தியாச முறையில் நான் இதை சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்டுங்க. வேலையே எனக்கு இல்லை, நான் வேலைக்கு போக முடியலை, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை ஆகுது, என்னால் அந்த வேலையில் தங்க முடியலை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, விடிய காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போங்க. மெயினாக வாக்கிங் போங்க. என்ன இது குருட்டுத்தனமாக இருக்குது இந்த இது அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாக்கிங் போங்க. அது பாருங்கள், விடிய காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போங்க. ஒரு 10 நிமிஷம் போங்க, அது போதும். கண்டிப்பாக மறுநாள் அந்த ஒரு நாள் முழுமையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சனி கோயில் அப்படிங்கிற விஷயங்களுக்கு போகவே போகாதீங்க. சனி பகவான் கோயிலுக்கு போகவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது கால் வலி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜிஹெச்சுக்காவது அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் மெனக்கெடுங்க. ஒரு நாள் மெனக்கெடுங்க. இந்த கண்டிப்பாக ஒரு பாவத்தை தீர்த்து சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு வேலையெல்லாம் அருமையாக அமைச்சு கொடுக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இப்போ தான் செஞ்சு பார்க்க போகிறீங்க. ஒரு தடவையாவது பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். வேலையில் ஹெட் ஆஃபீஸர்கிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலையில் இருக்கேன் ஆனால் என்னால் வேலையே பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, விடிய காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். விடிய காலையில் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மேலே சூரியனை பார்த்து தண்ணி விட்டு, அது எப்படின்னு யூடியூப்லலாம் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூரிய நமஸ்காரம் எப்படி செய்வது அப்படின்னு அது முறைப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேலதிகாரிகள் மூலியமாக நீங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக மாட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, விடிய காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமையல் அறைக்கு போய் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் இருக்கும், அதை சுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலை கிடைக்கும் பாருங்கள், நல்ல வேலை கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். பொண்டாட்டியோ புருஷனோ சண்டை இடாமல் பண்ணுவாங்க. அந்த அடுப்புங்கிற கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணணும் விடிய காலையில். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கிறவங்க எல்லார் வீட்டையும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு கிச்சனில் வந்து ஒரு சுத்தபத்தமே இருக்காது. அந்த சுத்தபத்தமாக வைக்கிறத பொறுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். வீட்டில் யாராவது கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. மொத்த குடும்பத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வீட்டில் யார் கடகராசி அப்படிங்கிற விஷயங்களை பாருங்கள். அது வந்து விடிய காலையில் அவங்க எந்திரிச்சு முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி தியானம் தவம் பண்ண தெரியாட்டியும் பரவாயில்ல, முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்து அந்த தலைக்கு நேராக விளக்கு வச்சு அந்த விளக்கை அப்படியே உற்று கவனிங்க. ஒரு 5 நிமிஷம் கவனிக்க சொல்லுங்கள். அந்த வீட்டில் இருக்கிற பீடை பிரச்சனை எல்லாம் தீரும். ஒரு 48 நாள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா 12வது மாதம் வரையும் இந்த சனி இருக்குது. 48 நாள் மட்டும் பண்ணுங்கள், அது போதுமானது. கண்டிப்பாக பிரச்சனை தீரலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம். அதில் கண்டிப்பாக பிரச்சனை தீருங்க. அது சரி, நான் கோயிலுக்கு தான் போகணும், கோயில் வழிபாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னு சொல்லுவேன்னாக்கா, அந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். கோயில்களுக்கு தீபம் எரியறதுக்கு ஆயில் வாங்கி கொடுங்க. அம்மன் வழிபாடை கரெக்டாக கொண்டு போங்க. காலையிலையும் சாயந்தரமும் பண்ணுங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி காலை நேரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணிவிடுங்க. சாதாரண விஷயமே கிடையாதுங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறதே சுவாசத்தினால உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சுவாசமே எப்படி பண்ணுறோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது காற்று உள்ளே போது வெளியில் வருதுங்கிறது மட்டும்தான் விஷயம் தெரியும். அது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். கண்ணுக்கு தெரியாமல் என்ன மாதிரி விஷயங்கள் இயங்குதோ அதே மாதிரியே நம்மளுடைய ஆன்மா, நம்ம கூட உடம்புக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கோ அதான் வெளியிலையும் இருக்குது. நம்ம வெளியில் சுத்திகரிப்பு பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுறோமோ அது மாதிரி உள்ளே இருக்கிற ஆன்மாவை சுத்திகரிப்பு பண்ணும்போது நமக்கு வெளியில் இருக்க தேவையான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும்.
நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரங்க. இதை முதல்ல பண்ண மாட்டீங்க. இதை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்குங்க. வீட்டு வாசலில் செருப்பை போடாதீங்க. வீட்டு வாசலில் செருப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சனி பகவான் உள்ளே வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் இயக்கிறதா அர்த்தம். டெய்லி காலையில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குளிக்கணும். ஒரு ஆளாவது கண்டிப்பாக குளிக்காமல் இருப்பாங்க. நீங்கள் வேணால் செக்கப் பண்ணி பாருங்கள். ஒரு ஆளாவது வீட்டில் குளிக்காமல் இருந்துருவாங்க. இந்த மாதிரி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஏதாவது பிரச்சனையாக சண்டை சச்சரவு அது இதுன்ட்டு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். தலையை ஒழுங்காக சீவ மாட்டாங்க. பேருக்காக நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும். மெயினாக தூசி வருது, வீட்டுக்குள்ளே தூசி அடையுதுன்னு சொன்னாலே, ஒட்டடையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக சனி பகவான் உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். அது இல்லாமல் பார்க்கணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்களே பண்ணலாம். கரெக்டாக 48 நாள் வரையும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இவ்வளவும் 48 நாளுக்கு பிறகு இதெல்லாம் சரியாக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தான் நீங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் நமக்கு மூளையை கொடுத்தது சரியாக நம்ம வாழ்வதற்காகத்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மன கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிடுவாங்க. சுத்தமாக ஆல்கஹால் அருந்தக்கூடாது. வண்டி வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும். பெட்ரோல்லாம் தீராத அளவுக்கு போட்டு வச்சுக்கணும். இது மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினீங்கன்னாலே உங்களுக்கு சனி அந்த அஷ்டம சனியில் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். 12வது மாதம் வரையும் இருக்குது. அதன் பிறகு 9ஆம் இடத்துல சனி பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார். 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தா வேலை அதிகமாக இருக்கும். பணம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, லோன் போட்டு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் லோன் கிடைக்கும். தொழிலுக்காக பண்ணுவீங்க, நல்ல உழைப்புக்காக அந்த கடன் வாங்குவீங்க, நல்ல விஷயமாக தான் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக அது நல்லபடியாக நடத்தும். சரி, நம்ம இதை சொன்னதெல்லாம் சின்ன விஷயமாக தான் சொல்லியிருக்கோம். இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து சிம்மராசிக்கு நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மெயினாக அடுத்தடுத்து வீட்டில் வேறு ராசிகள்லாம் இருப்பாங்க. நான் புதுமையான ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்லுவேன். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு நன்மை பெறுங்க. நன்றி, வணக்கம்.